வெல்கம் பாலகானிஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம் கம்மியா ஒரு பானிபூரி கொடுக்க சொன்னா ஒரு வெங்காயத்தை அள்ளி போட்டு ரெடி பண்ண அப்படின்னா உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஜிம்முக்கு காசு இன்னையோட முடியுதுக்கு, அதுவும் காசை வேற ஏத்திட்டாங்க. அங்க ஆடுற ஆட்டம்லாம் இருக்கட்டுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் யாருங்க கொடுத்தது? ஆபீஸை விட்டு சோகமா கிளம்புனாங்க. சிக்கன் வாசனை வந்தவனே மாறிட்டாங்க சார். குடும்பமே ஆக்சிடென்ட் ஆச்சு, கம்முன்னு இருப்போம் இல்லை. அங்க பாருங்க சார், இங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல முக்கிய 2 நபரை காணாங்களே. அவன் வண்டி, காரு, லேண்டு, வீடுன்னு என்னென்னமோ வச்சிருக்கான். தாத்தா ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்காரு. ஒரே ஒரு சின்ன வீடு வச்சிருக்காங்க. அதுக்கு போய் என் பொண்டாட்டி சண்டை வளர்க்குறான். போராம பிடிச்சவன். நீங்க மேட்ச் பக்கம் போயிட்டு என்னதான் சார் பண்ணுவீங்க? இவர் மூஞ்சி இப்படி இருக்கத பார்த்து கை கூட்டி சிரிக்க. சப்பாத்தி உருட்டுற கட்டை இருந்தா தானே இனிமேல் சப்பாத்தி போட முடியும் உங்களால. சீக்கிரம் சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணுங்க, பார்க்க முடியல. போகும்போது நல்லா இருந்தது, சண்டையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள தண்ணி ரொம்ப நிக்குதுங்க. ஊதுன ஊதுக்கு கடைக்காரு 10 ரூபா 20 ரூபான்னு போடுவாருன்னு பார்த்தா கூட்டத்துல ஒருத்தர் வெறி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு உட்காந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டது எதுக்கு? பந்தல் பறக்காம பாத்துக்கிறதுக்கு தான். இதுதான் உன்னோட ஜெராக்ஸ். ஐயே, நான் கலர் ஜெராக்ஸ் கேட்டமா, இது கருப்பு வலையில இருக்குது. ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருக்குதா? கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலீங்களா? ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமாங்க அவரு? போட்டோ ஃப்ரேம் பண்ணலான்னு போனா 200 ரூபா கேக்குறாங்க சார். வீட்டுல ஒரு குழந்தை போதும் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட், மேனிக்யூர், பெடிக்யூர் எதுவுமே வேணாம். இன்னைக்கு உங்க பிறந்த நாள்மா, இன்னைக்காச்சும் நான் சமைச்சிருப்பேன் பொண்ணு கேட்க. கம்பல் மாட்டினா பரவாயில்லைங்க, செயினை தவறுதலா காதுல மாட்டின வேண்டிங்களே. ஐபோனோட டிசைனரே இவங்க தான். எனக்கு தெரிஞ்ச ஐபோன் 20 இப்படிதான் வரப்போகுது பாருங்க. குழந்தை பெத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல இருந்து வந்தவனே ஏன் உம்முன்னு இருக்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ ஒரு நேரம் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கள காதலிக்கணுமாமே. அப்ப ChatGPT தான் பண்ணணும். ஃபங்க்ஷன்ல அசிங்க போறதுலாம் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தண்ணியை கையால அழுத்தி குடிக்க கூடாதாங்க, மண்டையால அழுத்தி குடிக்கணுமா. அது ஒட்டியான இவங்க கிட்ட வேணான்ட்டு ஒரு ஓரமா போயிருச்சுங்க. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ரோட்ல ரன்னிங் ரேஸ் விளாண்டுக்கிறாங்க சார். காதல் மயக்கத்துல அப்படியே ஜலிச்சுக்கிட்டே போனா அப்புறம் வாங்கணும் தானே. இவங்க முடி வெட்டி இருக்கிறத பார்த்து அவர் கை கூட்டி சிரிச்சாரு. அவரை பிடிச்சி சாப்பாடு கட்டுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்காது தாங்க, அதுக்குன்னு இப்படியா? அவங்க எப்படி கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் சாப்பிடணும் சார். சுத்தி யாரு பக்கம் நிக்குதோ அவங்களுக்கு தானே பரிசு. இல்ல அவங்க தான் சாமான் கழுவணும். கண்ணு எதிர்த்தாப்புல இருக்கிறது ஊதனா காணாம போயிருதுங்க. ஒருவேளை சைனால இருந்து மந்திரம் சொல்றதுக்கு அவர் இறக்கி இருப்பாங்களோ. வலைய போட்டு மீன் பிடிக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க, கொடைய போட்டு பிடிக்கிறவங்கள பார்த்திருக்கிறீங்களா? மொய் கொடுக்கலான்னு போனா போவேணான்னு உட்கார வைக்கிறாருங்க அவரு. தூங்குறதுக்கு வேற இடம் கிடைக்கலையாண்ணா உங்களுக்கு?
எக்ஸ் நினைச்சேன், உங்களோட பழைய போட்டோ தானுங்களா? கிரிவலம் போறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க அவங்க. டவர் கிடைக்கலங்கிறதுக்காக கவர்மெண்ட் பிரிட்ஜ்லயே ஆண்டனாவை மாட்டுறது. ஆமா சார், எங்களுக்காக தான். போதும் சார். ஆனா இந்த காலேஜ்ல சின்சியரான ஒரு ஆபீசர்னா அவர் மட்டும் தாங்க. கட்டி முடிச்சிட்ட பிறகு மாப்பிள முகத்துல கலைய பார்க்கணுமே. சும்மா நாச்சுக்கு ஒரு கட்டையை வச்சு உக்காந்தா அருளாசி கொடுங்கன்னு வந்துட்டாங்க. தண்ணி குளர போயிடக்கூடாதுன்னு வாட்டர் பாட்டில கட்டிட்டு சுத்துறாரு. அந்த வீட்டுல யாருமே தரையில இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. சார் அவர்கிட்ட சொல்லுங்க, புது காரை ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்றாருங்க. பிரசாதம் சூடு ஆறிடக்கூடாது இல்லையா, அதான் ஹாட் பாக்ஸோட வந்துட்டாங்க. அவர் கண்ணை பார்த்தே பல பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க சார். சன்ஸ்கிரீனை எடுத்து தாடிகள்லாம் பூசிட்டு அவர் முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. ஒரு நெய் தோசை வர்றதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு பாருங்க. ஃபங்க்ஷன்ல தொப்பையே இல்லாத மாதிரி ஸ்லிம்மா இருப்பாரு, ஆனா அதை வர வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு கச 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 நிக்கணும்? அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ற? நீ திரும்பி சன்னியாசா போக வேண்டியதானே? இது இன்வெஸ்ட்மெண்டா? இதை வச்சு என்னங்க பிசினஸ் பண்ணுவீங்க? பைக் சைக்கிள் எடுத்துன்னு வர இடத்துல என்னங்க டிராக்டர் தூக்கிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. துபாய்க்கு அம்மாவை கூட்டு வந்தா சூரிய பகவானை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சூரிய பகவானை இங்க பார்க்க முடியும். தூக்கி போட்டா கூட கீழே விடாதுன்ற நம்பிக்கையில தூக்கி போட்டாரு. ஏசி மாட்டினவரு உள்ள இருக்கிறத வெளியே, வெளியே இருக்கிறத உள்ள மாட்டு போயிருக்காரு சார். ஒரு பணியாரத்தை வச்சு வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டீங்களே. இது கல்யாணத்துக்கு முன், இது கல்யாணத்துக்கு பின். காமு காப்பி. இவ்வளவு லேடிஸ் ஒன்னா உட்காந்து பேசாம இருக்கிறாங்களா? அதிசயமா இருக்குதுங்களே. அந்த ஐஸ்கிரீம்ல அப்படி என்னதாங்குதுங்கிறத பாக்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. மேல் ஃபீமேலுக்கு ஒரு தனி அர்த்தத்தையே கொடுத்துருக்கீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வேற எவனாச்சும் வந்து ப்ரொபோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 5000 ரூபாய் கடனா கேட்டது இல்லாம அடுத்த மாசம் அவரு சம்பளம் வந்தோடனே அவருக்கே திருப்பி கொடுக்குறான்னா அவர் ஒருத்தருக்கு மட்டும் பைபாஸ்ல ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒல்லியா இருந்தவர் அப்படி பல்காகி போய் நின்னா கண்டென்ட் இல்லங்கிறதுக்காக 500 ரூபாய் ஃபைன் கட்டிலாம் கண்டென்ட்டா போடுறாங்க சார். ஜெர்மன் டெக்னாலஜி, ஜப்பான் டெக்னாலஜி இதெல்லாம் தோத்துருவாங்க நம்ம கிட்ட. அம்மா பாட்டுன்னு 7 ஏதோ மாடிப்படியில் நின்று பாத்துக்கிட்டு இருந்தா இவரு போயிட்டு சாதாரணமா வீடியோ எடுத்தா பரவாயில்லங்க, ஃபில்டர் போட்டு எடுத்தா அவர் காசுல ஜூஸ் வந்தாலும் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 ஸ்டாப் போட்டு வாங்கி வந்தார். இட்லியை எப்படியும் ஊத்தலாங்கிறத உங்ககிட்ட இருந்து தாங்க எழுதி கத்துக்கணும். அப்படி மாச ஆட்டோ ஓட்டுற மாதிரி வீடியோ எடுத்துட்டு பேண்ட்டை பார்க்காம விட்டீங்களே. கேமராமேன் ரொம்ப தீயா வேலை செய்யறாருங்க. பட்ஜெட் பிரச்சனை வரலாங்க, அதுக்குன்னு ஸ்வீட்டுக்கு பதிலாக தக்காளியை வச்சு அனுப்புறதா? சார் வெள்ளை கோட்டுக்கு பின்னாடி பிட் எழுதி எடுத்துட்டு வந்து எழுதுறாங்க சார். ஒரு பூரிக்காண்டி அவர் எவ்வளவு பாடுபடுறாரு தெரியுங்களா? வீடியோட கடைசி
கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.